hello welcome to Check Max. இனி நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் வந்து செம்ம ஸ்லோவா இருக்கா, அது எப்படி ஃபாஸ்டா மாத்துறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லேப்டாப் அப்படின்றது இல்லை, நீங்கள் வேணும்னா உங்களுடைய சிஸ்டமுக்கும் இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ஃபாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஆக மொத்தத்தில் லேப்டாப் சிஸ்டம் எதனா ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது வந்து எனக்கு பயங்கர ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, இத்தனைக்கும் நான் வாங்கி ஒரு சில வருஷங்கள் தான் ஆகுது, இருந்தாலுமே எனக்கு பயங்கர லேப்டாப் வந்து ஸ்லோவாக இருக்குது, அது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் போதும், உங்கள் லேப்டாப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாகிடும், ஸ்டோரேஜை போய் கிளியர் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு டெக்னிக்காக இருக்கும். நீங்களே வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நான் பில்டப் கொடுக்க விரும்பல. ஸோ பார்த்துட்டு என்ன இது அப்படின்றது நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லலாம். இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சேனல் லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த லேப்டாப்பை ஃபாஸ்ட்டாக மாற்றுற விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதை வந்து நீங்கள் சிஸ்டமுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்ன தாண்டா நீ பண்ணி ஃபாஸ்ட்டாக மாற்ற போகிற, ஓவராக பில்டப் கொடுக்குறிய அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு SSDயை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம லேப்டாப்பில் ரன் ஆகிற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மீடியா ஃபைல்ஸ் வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஸ்டோரேஜில் தான் வந்து சேவ் ஆகும். இந்த ஸ்டோரேஜுக்கு தான் நம்ம காலங்காலமாக ஹார்ட் டிஸ்க் அப்படின்றத வந்து நம்ம லேப்டாப்லையும் சிஸ்டம்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ரீசெண்டானு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாகவே SSDs வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. SSD அப்படின்றது சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிப்செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் CD பிளேயர்ல யூஸ் பண்ணுவோம், DVD பிளேயர்ல யூஸ் பண்ணுவோம். அதில் எப்படி நம்ம உள்ள CD போட்ட உடனே அந்த CD சுற்றி ரீட் ஆகுதோ, அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்குள்ளேயும் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் சுற்றுறது மூலயமா தான் நமக்கு OSம் ரீட் ஆகுது, அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மெத்தடில் தான் ரீட் ஆகுது. ஆனால் இப்போ SSD அப்படின்னு எடுத்துக்கும் போது அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிப்செட் மாதிரியான ஸ்டோரேஜ், மொபைல் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு போர்டில் ஸ்டோரேஜ் ஐசி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டோரேஜ், இதனால வந்து நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நார்மலாக ஒரு ஹார்ட் டிஸ்கோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 200-150 MBPS அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த SSDயோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 400 MBPSலேருந்து 3.5 Gbps/s வரையும் நம்மளால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி SSDs எல்லாமே இருக்கு. இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் எல்லாமே USB மூலமா நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு SATA அப்படின்ற மாதிரி ஒரு பின் இருக்கும் நம்மளுடைய லேப்டாப்போடைய மதர் போர்டில். ஸோ அதே மாதிரியான அந்த SATA பின்லேயே பார்த்தீங்கன்னா SSDமே வருது. ஸோ நீங்கள் எந்த லேப்டாப்பாக இருந்தாலுமே SSDயை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் SSD மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமான SSD வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று நான் ஜென்ரலாக சொன்னது அந்த SATA SSD, இது வந்து எல்லா லேப்டாப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வர லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா M.2 அப்படின்ற ஒரு ஸ்லாட் இருக்குது. இதுவும் வந்து SSD தான், ஆனால் அதோடைய பின் டைப் வந்து வேறு, அதோடைய சைஸும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா M.2 அண்ட் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற SATA. நார்மலாக ஹார்ட் டிஸ்க் இருக்கிற எல்லா லேப்டாப்லேயுமே வந்து இந்த SSDயை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுடைய லேப்டாப்பில் M.2 SSD போகிறதுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அந்த SSDயை நீங்கள் செகண்டரி ஆட் பண்ணிவிட்டு அதில் OS போட்டு நீங்கள் ப்ரைமரியாக வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை ஸ்டோரேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய லேப்டாப்போட மாடல் நம்பர் போட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் அதில் M.2 சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் லேப்டாப்போடைய மாடல் நம்பர் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மாடல் நம்பர் வச்சு அதில் M.2 சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் வேணும்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். எந்த SSD மாற்றினாலும் அதில் OS போட்டு அதை யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ நம்ம SSD எதுக்கு போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்புக்கு தான் போட போகிறோம். இது வந்து Asus Q3012 அப்படின்ற மாடல் நம்பரில் இருக்கிற ஒரு லேப்டாப். நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலேயே அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோ தான். ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் எல்லாமே கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நான் லேப்டாப் ஆன் பண்ணால் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 30 seconds 40 seconds ஆகும். ஆனால் இப்போ SSD போட்டதுக்கு அப்புறமா எனக்கு 5 to 6 secondsக்குள்ளேயே லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வந்து சீக்கிரமாக அது ஓப்பன் ஆகுது. சரி, நம்ம எப்படி இதில் அந்த SSDயை போட்டு அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த SSD எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பின்னாடி மோஸ்ட்லி ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்புடைய பேக் சைடில் தான் இருக்கும். ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரே மாதிரி கொடுத்து அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி எல்லா லேப்டாப் நீங்கள் பின்னாடி திருப்பிட்டு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் லேப்டாப்பில் எந்த ஒரு பொருள் நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதும் சரி, மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும் போதும் சரி, உங்களுடைய பேட்டரி வந்து டிஸ்கனெக்டடில் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டரி சப்ளை இருக்கும்போது மதர் போர்டில் அந்த காம்பனன்ட்ஸுக்கெல்லாம் உள்ள சப்ளை போயிட்டுருக்கும்.
நம்ம தெரியாதனமாக எதனா ஒரு கைப்பட்டு அது ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போர்டில் இருக்கிறதுக்கு எதனா ஒரு காம்பனன்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ பழைய லேப்டாப்னால் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த வெளியில் இருக்கிற பேட்டரியை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி இருக்கிற பேனலை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சில லேப்டாப்பில் இன்பில்ட் பேட்டரியாக இருக்கும். இப்போ இந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி தான். பின்னாடி அந்த பேனலை கழட்டினா உள்ளே வந்து பேட்டரியை இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரியோட கனெக்டரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எது வந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா M.2 SSD போகிறதுக்கான ஸ்லாட்டே கிடையாது, ஒரே ஒரு SATA SSDக்கான ஸ்லாட் தான் இருக்குது. அதனால் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதே SATAவில் இருக்கிற SSDயை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அந்த இடத்துல SSD வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாமே நீங்கள் போட்டு பேக் பண்ணிக்கலாம். பேட்டரி எல்லாமே நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லேப்டாப்பில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து மேலோட்டமாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு OSலாம் போட்டுட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்து நம்ம OS வந்து போடணும். ஏன்னா இந்த SSD வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் OS போட்டு நம்ம பூட் பண்ணணும். ஸோ OS போடுறது ரொம்பவே சிம்பிள் தான். சப்போஸ் உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருக்குது, அப்புறம் OS எப்படி போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாகவே வீடியோ இருக்குது. மேலே இப்போது அந்த ஐ பட்டனில் வரும், அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், OS எப்படி போடுறது அப்படின்ற அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு OS போட்டதுக்கப்புறமா அந்த செட்டப் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கர்டானா செட்டப் பண்ணுறது, மைக்ரோசாஃப்டோடைய ஒரு சில விஷயங்கள், அந்த செட்டப் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ இந்த விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பூட் ஆகிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ப்ரோ இப்போ SSD போட்டதுக்கப்புறம் லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் என்னுடைய லேப்டாப்பில் 4-5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்போது எப்படி இருந்ததோ இப்போ SSD போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ SSD போட்டதுக்கப்புறம் லேப்டாப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த ஆன் பண்ணி OS பூட் ஆகிற அந்த டைமிங்காக இருக்கட்டும், இல்லை எதனா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம குயிக்காக இருக்குது. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ நம்மளுடைய லேப்டாப் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் SSD போட்ட புதுசில். ஏன்னா நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணியே பழகியிருப்போம். திடீர்னு நம்மளுடைய லேப்டாப்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஈவன் வந்து நான் பண்ணி கொடுத்த கஸ்டமர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க, இவ்வளோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும். SSD அப்கிரேட் பண்ண உடனே அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் என்னுடைய லேப்டாப்பில் இருக்கிறதுனால நான் சொல்லலை, நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கே வந்து SSD மாற்றினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து க்ளீனாக தெரியும். ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும், நான் எவ்வளோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது 256 GB தான். எனக்கு யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மி ப்ரோ, யூசேஜே கிடையாது, நான் ஜஸ்ட்டு படம் மட்டும் தான் பார்ப்பேன் லேப்டாப்பில் அப்படின்னா மட்டும் 128 வந்து நீங்கள் போகலாம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகவே முடிஞ்சிடும், ஒரு 2000க்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 500 யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை 1 TB வாங்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா இப்போது நீங்கள் 500 GB வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000-7000 கிட்ட வரும். 1 TBனா சொல்லவே வேணாம், 10,000 ரூபா இல்லை அதுக்கு மேலேயே வந்துடும், நீங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ SSD பற்றி சொல்கிறதுக்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, வளன்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லாமே ஒரே வீடியோவில் வேணாம், ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். SSDயில் என்ன டைப்ஸ் இருக்குது, என்ன SSDலாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், எந்த லேப்டாப்புக்கு எந்த SSD இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து SSD அப்கிரேடேஷன் மட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் இந்த SSD சம்மந்தமாக நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச SSDயை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகும், ஸ்டோரேஜ் வைஸ் எல்லாமே பார்த்து நீங்களே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்குறதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எந்தெந்த SSDலாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கும்
அப்படின்றதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே வந்து இது தைரியமாக நீங்கள் அட்டம் பண்ணலாம். ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதே வீடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். வேறு எதனா உங்களுக்கு SSD போடுறதுல டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அங்கே வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நிறைய வீடியோஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.